சுவையான சூப்பரான பிரியாணிங்க. கறி பீஸ் பீஸாக வந்தது பாருங்கள். இது போல் தயிரில் ஊற வச்சு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கறி பீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணியை மஞ்சள் தூள் எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா கறி கழுவி வச்சுட்டு இருக்கிறோம். இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இதை போட்டு நல்லா பிசக்கி வச்சிடலாம். ஆனால் கறி பூவாட்டம் இருக்கும் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஓட்டோம். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை லவங்கு 150 கிராம் வெங்காயம், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி இந்த வெங்காயத்தை வதக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா ஒரு 5-6 போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு இதுக்கப்புறம் போடுவோம். அது குக்கரில் அடி பிடிக்கும். உப்பு போட்டோம்னா அடி பிடிக்காத வரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இஞ்சி பூண்டு போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா அப்புறமாவும் கொஞ்சம் போடணும். இப்போ போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குது பிரியாணி. தக்காளி ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் வந்துச்சு. இப்போது ஒரு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் எண்ணெயில் நல்லா எரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தயிர் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிற கறியை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த கறி இப்படியே வேகட்டுங்க. அதுங்காட்டி நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசின்னா பிரியாணிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைக்கணும். 1க்கு 2 வைக்கக்கூடாது. இந்த கறி வதங்க இதுலேயே தண்ணி கொஞ்சம் சலன்னு வரும். அதனால் ஒரு டம்ளர் அரிசி போடுறோன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மியாக வைங்க. அப்போ தான் சாதம் பலன்னு வரும். பாதி எலுமிச்சம்பழம் அந்த கறியில் ஊற்றி கழுவிட்டோம். இன்னும் பாதி செஞ்சு விட்டுக்கலாம்.
கறி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி அளந்து காய வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதில் நான் 3/4 கிலோ அரிசி போடுறேன். 1 கிலோ கறி, அதுக்கு ஏற்ற மசாலா தான் சேர்த்துக்கிறேன் நான். இல்லை ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். புதினா தழை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டது. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடுவீங்க. இது போல் கறி தயிரில் ஊற வச்சு செய்யுங்க. அருமையாக இருக்குங்க. இந்த கறி பாருங்கள் எப்படி வந்து போச்சு. நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.